எனக்கு வந்து அனுபவம் வந்து ம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராவோ ஆ. இல்ல அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல பெரிய அனுபவம் இல்ல. என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமெச்சூரா தான் ம். இருக்கும். அது காலேஜ்ல எடுத்த நம்ம ம். ஃப்ரெண்ட்ஸ் வச்சு எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்னால, அது ப்ரொஃபஷனல் லெவல்ல ம். அவங்களால கன்சிடர் பண்ண முடியாது. ம். ஸோ, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்ததுன்னா, இ இ எப்படி நம்பி இந்த படத்த குடுக்குறது? படமா குடுக்குறதுன்றது ஒரு கன்சர்ன் இருக்கும். அது எல்லா டெபியூட் டைரக்டர்ஸுமே இருக்கிற ம். ஒரு விஷயம் தான். ஸோ, அப்போ ஃப்ரெண்ட் வந்து என்ன சஜெஸ்ட் பண்ணாருன்னா, "நீ ஏன் படத்துலருந்து ஒரு சீன் மட்டும் தனியா எடுத்து அத ஷூட் பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொல்லி ம். சொன்னாரு. எனக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் சீன் வந்து கொஞ்சம் ம். மத்த சீன்ஸ் கம்பேர் பண்ணும்போது, ரிசோர்ஸஸாவும் கம்மியா தேவைப்பட்டுச்சு எனக்கு. ம். பிளஸ் வந்து அது எஃபெக்டிவாவும் இருக்கும்னு ம். தோணுச்சு. லிமிட்டட் கேரக்டர்ஸ். எனக்கு என்னன்னா, இந்த படத்த என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சொல்றதுக்கு, அந்த ஒரு சீன் வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் வந்து ம். பண்ணி காட்டணும்னு நெனச்சேன். ஸோ இந்த சீன் எடுக்க முடிஞ்சதுன்னா, எல்லா சீனும் அதே மாரி எடுக்க முடியும் அவராலன்ற ம். ஒரு நம்பிக்கை புரொடக்ஷனுக்கு வரணுன்றதுனால, அந்த ரீசனுக்காக பண்ணப்பட்ட ஒரு ம். இப்போ பைலட் ஃபில்ம்ன்றது ரொம்ப காமனான ம். ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ம். பட் அப்ப வந்து அந்த மாரி இல்ல. அப்போ ம். ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ம்.